பிறந்தது முதல் தற்போது வரை தரையில் கால் வைத்து நடக்க முடியாத சகோதர சகோதரிகளின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முதிர் பருவத்தில் பெற்ற பிள்ளைகள் வீட்டை கவனித்துக் கொள்வார்கள் என எண்ணுவதே அனைத்து பெற்றோரின் இயல்பான எண்ணமாகும். ஆனால் நாராயணன் யசோதா தம்பதியின் மகன் மகள் என இருவருமே கால்கள் வராமல் மாற்றுத்திறனாளியாக உள்ளதால் இன்றும் அவர்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாராயணன் யசோதா தம்பதி. நாராயணன் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு பிரவீன்குமார் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர். இருவருக்கும் பிறந்தது முதல் இரு கால்களும் செயலிழந்த நிலையில் உள்ளது. எப்படியாவது பிள்ளைகளை நடக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோர்கள் பல ஆண்டுகளாக ஆடு மேய்த்தல், 100 நாள் வேலை என கிடைக்கும் கூலி வேலைகளையெல்லாம் செய்து அதில் கிடைக்கும் தொகையை வைத்து வைத்தியம் பார்த்து வருகின்றனர். ஆனால் மருத்துவம் பலனளிக்காததால் மனமுடைந்த பெற்றோர் வேறு வழியின்றி இருவரையும் குழந்தைகளாகவே பாவிக்க தொடங்கிவிட்டனர். குளிக்க வைப்பது முதல் கழிவறை அழைத்துச் செல்வது வரை அனைத்து அன்றாட கடமைகளையும் பெற்றோர்கள் கவனித்து வருகின்றனர். பெரிய பொருளாதார வசதி இல்லாத நிலையில் இந்திரா காந்தி தொகுப்பு வீடு திட்டத்தில் கட்டிய வீட்டில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். எனவே தங்களது பிள்ளைகளுக்கு நவீன உபகரணங்களையும் இதர தேவைகளையும் அரசு பூர்த்தி செய்து தர வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் நவீன உபகரணங்கள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார் அவர்களது தந்தை நாராயணன். என் பசங்க 2 மாற்றுத்திறனாளி பசங்க. அவங்களால எந்த வேலையுமே 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லா வேலையுமே நாங்கள் தான் செய்கிறோம். எங்களாலே ஒன்றும் முடியல. எங்களுக்கும் இந்த குறுக்கு சீடு தான் இருக்குது. மழை பெஞ்சா அங்கங்கே ஓடுது. எங்களால் இப்போ சுமக்கிறது தான் பெரிய வேலையே இருக்குது. எங்களால் வேலைக்கு போக முடியாது. இவங்களை பராமரிக்க தான் சரியாக இருக்குது. எங்கள் வேலைக்கு எதுக்கு ₹1 சம்பாதிக்கவும் முடியாது. இந்த குரூப் சீட்டில் தான் இருக்கோம். எதனா ஒன்று கொடுத்தா அவங்க கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். பிறந்தது முதல் இப்போது வரை நடக்க முடியவில்லை. என்னுடைய சக நண்பர்களைப் போல என்னால் நடக்க முடியவில்லை என்பது எனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், இதனால் எனது கல்வி முதல் அனைத்துமே தவறவிட்டு விட்டேன் என்றும், தமிழக அரசு முடிந்த உதவிகளை தனக்கு செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார் மாற்றுத்திறனாளி பிரவீன்குமார். நான் பொண்ணு ஹேண்டிகேப்பாக எல்லா வேலையும் எங்கள் அப்பா அம்மா தான் செய்வாங்க. என்னால் சின்ன வேலை செய்ய முடியாது. எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்ச விட என்னால் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீடு குப்பேத்து வீடு தான். மழை வந்தால் அப்படியே அந்த உழுவுல தப்பத்துன்னு இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணால் நல்லா இருக்கும். தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் மகளை இன்று வரை தூக்கி சுமக்கும் இந்த பெற்றோர்களின் கண்ணீர் துடைக்க அரசு முன்வர வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சாம்வில் செய்திக்குழு.